கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமேன். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாக உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் நம்மையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நீர் தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் உம்முடைய ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடி எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றோ தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் பயனெடுத்தும் நாங்கள் நடந்து வருகின்றோம். மீட்பார் இயேசு என்ற திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி என்ற பாடலை இணைந்து பாடுவோம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடரே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடரே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார்.
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் இன்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு புது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு புது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பாவ அறிக்கை நாம் செய்வோம். நாம் செய்த பாவங்களை, குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய தேவன் நம்மை அழைக்கின்றார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். மனம் திரும்புவங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 24வது வசனம் முடிய. ஏசாயா 43 21 முதல் 24 வரை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிணத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து தேவனை நாம் புகழ்ந்து பாடுபடுமாக பொதுவான பாடல்களில் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாரில் எனக்கு வேறென்ன
பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஃபீபா ஊழியங்களை சார்ந்து கோயம்புத்தூர் பகுதியிலே திருச்சபை தொடர்பு மேலாளராக ஊழியம் செய்து வருகின்ற சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள். சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய இறைவாக்கை நமக்கு எடுத்துரைப்பார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வாக்கை நாம் கேட்போம். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நமக்கு பாடமாக வாசிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் என்றவுடனே முதல் 2 வசனங்கள், தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை காத்து கொள்வார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், ஆபத்திலிருந்து காத்து கொள்வார் என்கிற இந்த ஆசீர்வாத வசனங்கள் தான் நமக்கு ஞாபகத்திலே வரும். 22வது வசனத்திலே பாருங்கள், ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று 2 எதிர்மறையான காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாய் கூறுகிறதை நாம் காணலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனத்திலே நாம் பார்த்தால், ஆபிரகாம் என்ற மனிதனை தேவன் அழைக்கிறார். அழைத்து அவனை அவனுடைய குடும்பத்தை விட்டு, இனத்தாரை விட்டு, அவன் வாழ்ந்து வந்த தேசத்தை விட்டு, தனக்கு பரிச்சயமான எல்லா சூழ்நிலைகளை விட்டு அவனை அழைத்து அவனை வேறொரு தேசத்திற்கு ஆண்டவர் நடத்துகிறார். அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ளே பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை அழைத்த போது உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவனை பின்பற்றி தேவன் காட்டுகிற தேசத்திற்கு வருகிறான். ஆண்டவருடைய அழைப்புக்கு பதில் சொன்ன ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அடிக்கடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாக காணப்பட்டிருக்கிறான். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய அவசியம் உண்டானது. அவன் தன்னுடைய மார்க்க சம்பந்தமான நம்பிக்கைகளை விட்டு வெளியே வர வேண்டியதாயிற்று. அவன் வணங்கி வந்த தேவர்களை விட்டுவிட வேண்டியதாயிற்று. அவன் தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியதாயிற்று. தன்னுடைய இனத்தாரை விட வேண்டியதாயிருந்தது. தன்னுடைய பழக்க வழக்கங்களை, தன்னுடைய கலாச்சாரத்தை, தன்னுடைய தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு, பழக்கமான எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு புதிய இடத்திற்கு வர அவன் துணிந்து அர்ப்பணித்தான். ஏன்? தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்தான், தேவனை நோக்கி கூப்பிட்டான். எப்படி இதை நாம் பார்க்கிறோம்? ஆதியாகமம் 12:7 அவன் ஆண்டவருக்கென்று பலிபீடங்களை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். எங்கெல்லாம் ஆபிரகாம் போனாரோ அங்கெல்லாம் ஆபிரகாமும் பலிபீடமும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் பிரிக்க முடியாதவைகளாக காணப்பட்டன. 8வது வசனம், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டான் அல்லது தேவனை ஆராதித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் 4வது வசனம், ஆபிரகாம் தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கிற தொடர்பு என்றென்றைக்குமாய் நிலைத்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய மகனாகிய ஈசாக்கும் பேரனாகிய யாக்கோபும் கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாய் பலிபீடங்களை கட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த யாக்கோபினுடைய புத்திரர் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். பின் நாட்களிலே அவர்கள் பெரும் திரளான ஒரு ஜனக்கூட்டமாய் மாறி எகிப்திலே அடிமைகளாக ஆக்கப்பட்ட போது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்றும் வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் அவர்களை விடுவித்து அவர்களுக்கென்று கானான் தேசத்தை ஏற்படுத்தி ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் காலப்போக்கிலே ஆண்டவரை விட்டுவிட்டு, ஆண்டவரை கூப்பிடாமல், ஆண்டவரை நோக்கி ஆராதிக்காமல், ஆண்டவரை அழைக்காமல் சுயநலமாய் மாறிப்போனார்கள் என்று இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாய் குற்றம் சாட்டுகிறார். இரண்டாவதாக 22வது வசனத்தின் பின்பகுதி, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது சலிப்பு தோன்றும்? யாரோ ஒருவரோடு உள்ள அந்த நட்பு அல்லது ஐக்கியம் குன்றி போகும்போது, அதிலே
பரவசமின்றி, உற்சாகமின்றி, மேன்மையானதாக இல்லாதபடி அந்த ஐக்கியம் போகும்போது நிச்சயமாகவே மனஞ்சலித்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மக்கள் தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பை, ஐக்கியத்தை அவர்கள் முறையானதாக எண்ணி பார்க்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனோடு உள்ள ஐக்கியம் உற்சாகம் மூட்டக்கூடியதாய், மகிமை நிறைந்ததாய், தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்திகரமானதாக அவர்களால் எண்ணப்படவில்லை. ஏன்? அவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் எகிப்தை நோக்கி பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் காலத்தில் அவர்கள் எகிப்தை நோக்கி பார்த்து எகிப்திலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். சில ராஜாக்கள் ஆளுகை செய்தபோது தங்களால் வெற்றி பெற முடியாது என்ற நினைப்பிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட மறந்து அல்லது வேண்டுமென்றே துணிகரமாய் எகிப்தின் ராஜாவை நாடி அவருடைய உதவியை எதிர்பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர்களிடத்திலிருந்து அந்த ஆளுகை பிடுங்கி போடப்பட்டது என்று கூட வேதம் சொல்லுகிறது. தேவனோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு இல்லாமல் இருக்குமானால், நம்முடைய நடை அவரோடு இணைந்து இசைந்து செல்லாமல் இருக்குமானால், இந்த உலகத்திற்கும் அதனுடைய ஆசா பாசங்களுக்கும் நாம் விழுந்து போவோம். எகிப்து என்பது உலகத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கிற உறவு மேன்மையானதாக, உற்சாகமுடையதாக, சலிப்பு தட்டாததாக இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு விதத்திலே சலித்து போய்விட்டதா? அவரோடு உள்ள ஐக்கியம் கசந்து விட்டதா? நாம் உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் போய்விட்டோமோ, அல்லது தேவன் பேரிலே பற்றுதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தேவனுடைய வேதத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, அதற்கு கீழ்ப்படிவதெல்லாம் பாரமானதாக மாறி போய்விட்டதா? ஜெபம், ஐக்கியம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பமற்றதாய், போர் அடிக்கிறதாய் மாறி போய்விட்டதோ? உற்சாகமற்றதாய் தோன்றுகிறதோ? பயனற்றதாய் காட்சியளிக்கிறதோ? நாம் இப்பேற்பட்ட காரியங்களை குறித்து சோர்ந்து போனால் தேவனோடு இருக்கிற உறவு சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ஏதோ ஒரு இடத்திலே அற்று போயிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது, முறிந்து போயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 23வது வசனத்தின் முன்பகுதியிலே, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளிலே ஒன்று, பாவ நிவாரணத்திற்கென்று அவர்கள் பலிகளை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் பலவிதமான பலிகளை செலுத்த வேண்டும். அதில் அடிப்படையாய் நாம் பார்த்தால், நம்முடைய பாவம் அல்லது இஸ்ரவேலரின் பாவம் நீங்க வேண்டுமாயின் அவர்கள் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். பாவ நிவாரண நாள் என்று வருடத்திலே ஒரு முறை வரும்போது பாவ மன்னிப்புக்காக ஒரு மிருகத்தை பலியாக செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்து சில வேளைகளிலே உடன்படிக்கை பெட்டியின் மீது தெளிக்க வேண்டும், சில வேளைகளிலே பலிபீடத்திலே அது பூசப்பட வேண்டும். இவ்வாறாக பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டனர். இப்பேற்பட்ட பலிகள் அவர்களுக்கு பிரியமற்றதாகி போனதற்கு காரணம் என்ன? தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டதனால் அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகள் அது கனத்துக்குரியதாக எண்ணப்படவில்லை. தங்களது பாவ நிவாரணத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய பலி அது குறிப்பிடத்தக்கதாக எண்ணப்படவில்லை. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்றும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டுமென்றால், அவரை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் பாவத்திற்கு பரிகாரத்தை செலுத்தித்தான் அவர் அண்டையிலே நெருங்க முடியும் என்பதையும் இந்த மக்கள் மறந்து போனார்கள். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் பரிகாரத்தை பெற்றிருக்கிறோமா? பாவ நிவாரணத்தை பெற்றிருக்கிறோமா? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு ஒரு பலியாகத்தான் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அதை அண்டிக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமா? அந்த பலியை அங்கீகரிக்கக்கூடிய மனம் உண்டா? அதற்கு நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறதா? அதே வேளையிலே நம்முடைய துதிகளினால் ஆன ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த மக்கள் பலி செலுத்தவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன? பாவம் மன்னிப்புக்கான பாதையை அவர்கள் அடைத்து போட்டு விட்டார்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம் உண்டு.
அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், உணர்வடையாமல், மனம் திரும்பாமல், பாவத்தை விட்டு திரும்பாதபடிக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பாவ மன்னிப்புக்கான பாதை அடைபடுகிறது. பலிகள் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு அடையாளம், தேவனுக்கு துதியை ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடிய வாய்க்கால் மாத்திரமல்ல, நம்மையே ஜீவபலியாக தேவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? 4வது 24வது வசனத்தின் பின்பகுதி, உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆம், பாவங்களினால் தேவனை பாரப்படுத்துகிறோம், அவரை வருத்தப்படுத்துகிறோம், அவரை சங்கடப்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பாவம் என்பது தேவனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஒரு கருவி, தேவனது உள்ளத்திலே பாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல், தேவனோடு இருக்கிற அல்லது தேவனுடைய அன்பு பாய்ந்தோடக்கூடிய அந்த வாய்க்காலை உடைத்தெறிகிற ஒரு கருவி. நம்முடைய பாவங்களை குறித்து என்ன? பாவங்கள் இன்னும் ஆண்டவரை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதோ? பாவம் மன்னிப்புக்கான பாதை திறந்திருக்கும் போது நாம் அதிலே சென்று மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்போமா? அது நிமித்தமாய் தேவனுடைய உள்ளத்தை சங்கடப்படுத்தாதபடி, பாவங்களினால் அவரை வருத்தப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்திட முற்படுவோமா? தேவனோடு உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே சலித்து போன ஒன்றாக மாறிவிட்டதா? தேவனுக்கு முன்பாக இந்த வசனங்களை கொண்டு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரர் சாமியல் பிரபு அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஒன்றுபட்டு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதிப்படுத்துவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக நாம் ஒன்றிணைந்து ஞான கீர்த்தனைகளிலே சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேக நாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேக நாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேக நாதனுக்கு சுபமங்கலம்.
ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. ஸ்ரீவேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம். வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம். வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு. காணானல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு. கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு. கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு. ஸ்ரீவேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஸ்ரீவேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு பாராட்டின தயவுகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் சொன்ன வண்ணமாகவே எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலுமாக ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் பங்கு கொண்டு நாங்கள் பாடின பாடல்களுக்காகவும் வாசித்த சத்தியத்திற்காகவும் பெற்றுக்கொண்ட உம்முடைய செய்திக்காக நன்றிகளை சொல்லி எங்களுடைய தேவைகளை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கின்றோம். எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்றதுக்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற தேவன். உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் முன்னே நான் இதை அறிந்திருக்கின்றேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஏற்ற காலத்திலே நன்மைகளை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றேன். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு தங்கள் தேவைகளுக்காக, பாரங்களுக்காக, கவலைகளுக்காக, கண்ணீருக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை அனைவருமாய் நீர் ஒரு விசை பார்த்து அவர்களை ஆசீர்வதியும். நான் உங்களுடன் கூட இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை நீர் திடப்படுத்தி நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி காத்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். திரியகராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம்மோடும் நாம் கேட்டிருக்கின்ற அனைத்து நன்மைகளோடும் பெற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கொலோசியர்
3 அதிகாரம் 24 எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கேட்ட சத்தியத்தின்படி நாம் நடக்க நமக்கு கர்த்தர் அருள் புரிவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோட வில்லியம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.